இந்த சனியம் பிடிச்ச வக்கீல் எங்கே தான் போனானே தெரில. இவங்ககிட்டையும் ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த வக்கீலை பார்க்க வராதிங்கன்னா சே என்ன பண்ணுறது? புருஷனை காணாத பொண்டாட்டி மாதிரி வாசல்லையே தேவடு காக்குறேன். ராத்திரி பூரா எங்க போயிருந்தீங்க? காலைல வந்து பார்த்தா வீடு பூரா திறந்து கிடக்குது. யாராவது திருட வந்து திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஏதாவது காணாம போயிடுச்சா? உங்க வீடுன்னு தெரிஞ்சா ஒரு ரூபாய் வரமாட்டான். அது தெரிஞ்சதுதான். டேய் என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்துற. என்ன நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் எங்கேயோ உன்னை அசிங்கப்படுத்துறேன். நீ அசிங்கமா தானையா இருக்க. இதை பாருங்க, நமக்குள்ள இப்ப சண்டை வேண்டாம். உங்களுக்காக செல்லம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பாருங்க. செல்லம்மா வெயிட் பண்றாங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன சரக்கு தெரியல, கண்டதே ஊதி கொடுத்தாங்க, ராவாடிச்சிட்டேன். நாத்தம் பொறுக்க முடியல. பார்த்து பேசுங்க, பக்கத்துல போயிடாதீங்க. இந்த வீட்டுக்கு வர டீசெண்டானவங்க அவங்க மட்டும்தான். அவங்களை வரவிடாம பண்ணிடாதீங்க. போங்க. ஓகேங்க ஆபீசர். ஓகேங்க, அது கொண்டு குறைச்சல் இல்லை. குட் மார்னிங் செல்லம்மா. சாரி சாரி, என்ன காலங்காத்தாலே வந்துட்டீங்க? ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஆஃபீஸில் பிரச்சனை இல்லைன்னா செல்லம்மா, உங்களுக்கும் வடமலைக்கும் ஏதாவது பிரச்சனையா? இது உங்கள் குடும்ப பிரச்சனை. இதில் நான் தலையிடக்கூடாது தான். ஒன்று பண்ணுங்க, இதோ அங்கே போய் கொஞ்சம் 10 நிமிஷம் சைலண்டாக உட்காருங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்களே தெளிவாயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கூட சொல்ல வேண்டாம். போயிடலாம். அதெல்லாம் ஞான போயிடுமா உட்கார்ந்த உடனே தெளிவாகிறதுக்கு? இல்லை செல்லம்மா, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, என் குடும்பம் சிதைஞ்சு போனதுக்கு காரணமே எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் சொன்னதுனால தான். அதனால தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்போ எனக்கு 2 ஃபுல்லு ரெடி பண்ணி ஆகணும். யோ, நான் எங்கேயே அழுதேன். ஏங்க, உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க. அது நடந்து முடிஞ்சு போச்சு. அதையே நினைச்சு முதல்ல கண்ணீர் வடிச்சிருந்தா எப்படிங்க? இப்ப கோர்ட்டுக்கு டைம் ஆகி சீக்கிரம் குளிச்சு முடிச்சுட்டு போற வழியை பாருங்க. பேசாம போயா. அதை சிரிச்சுட்டு சொல்ல வேண்டியதானே? போறீங்களா சார்? சரியான கேஸ். சொல்லுங்க செல்லம்மா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும், கொஞ்சம் சோகம் இருக்கும். அதை விடுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. மதுமிதா வந்துட்டு போனாங்க. மதுமிதாவா? அந்த சகப்பா குண்டா கொல்கத்தா ரசகுல்லாவா இருப்பாங்க அவங்களா? அவங்க ஏகேவோட வைஃபுங்க. இருந்துட்டு போட்டுங்களா? ஏங்க, இது பிரபாகர். இவனை நான் வண்டு முருகன் சிம்பான்ஸ் எல்லாம் சொல்றது இல்ல. ஏண்டா அதே மாதிரி நம்ம ஸ்னேகா என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம். சூப்பர் ஃபிகர். பின்ன என்னங்க, உங்களை கூட தான் புளியோதரன்னு சொல்றாங்க. ஏங்க, புளிச்சு போன தத்துவத்தையே மறுபடியும் சொல்லி இருந்தா புளியோதரன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? அடிச்சனா? இருங்க சண்டை போடாதீங்க ப்ளீஸ். மதுமிதா எதுக்கு வந்துட்டு போனாங்கன்னு நான் சொல்றேன். மேடம், நான் வந்த அன்னைக்கும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். வேற ஒரு நல்ல வைக்கலா போய் பாருங்கன்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்க. போங்க, நான் அவர்கிட்ட பேசணும். நீங்க போங்க. போய் தொலை வண்டு முருகா. அவினாஷ், நான் ஏகே கிட்ட கொஞ்சம் இல்ல நிறையவே கடன் வாங்கியிருக்கேன். அதனால மதுமிதா அந்த பணத்தை உடனே திருப்பி கொடுக்கணும்னு வந்து சண்டை போடுறாங்க. ஏதாவது பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா? இல்ல, எல்லாமே கைமாத்தா வாங்கினதா. ஏகே உடனே வாங்கிட்டு வான்னு சொன்னதா மதுமிதா சொல்றாங்க. ஏகே உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்ல இல்ல மதுமிதா மூலியமா ஏதாவது லெட்டர் அனுப்பிச்சாரா பணத்தை திருப்பி கொடுங்கன்னு? இல்ல இல்ல இல்ல, அப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க?
ஒருவேளை அவங்க லீகலா ஏதாவது ப்ரொசீட் பண்ணாங்கன்னா நம்ம கோர்ட்ல ஜட்ஜு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி பணத்தை வாங்கலன்னு சொல்லிடலாம். ஐயோ அதெல்லாம் தப்புங்க. நான் வாங்கின படத்தை கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்ன செல்லமா இது, நீங்க ஏகே கிட்ட தானே பணத்தை வாங்கினீங்க? ஆமா. அவர் திருப்பி கொடுங்கன்னு கேட்டாக்கா நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். மதுமிதா எல்லாம் வந்து மிரட்டினாக்கா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏகே உங்ககிட்ட பணத்தை கேட்க மாட்டாருன்னு தான் தோணுது. எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நம்ம கம்பெனியில் ஸ்ட்ரைக் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு நான் ஏகேவை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏகேவோட ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மதுமிதா வந்து உங்ககிட்ட பணம் கேட்டது அது ஏகே சொல்லி இல்லை, வேற யாரோ தான் செய்கிறாங்க. வேற யாரு? அந்த ஸ்னேகாவை தான் இருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல அவினாஷ். ஏகே மதுமிதா கஸ்டடியில இருக்காரா இல்ல ஸ்னேகா கஸ்டடியில இருக்காரான்னு தெரியல. எதனால இப்படி இருக்காருன்னு கூட எனக்கு புரியல. நோ டவுட் ஸ்னேகா கஸ்டடி தான். எப்படி சொல்றீங்க? எதுக்காகன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, ஏகேக்கு ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேர் என்ன? சுரேஷ். எதுக்கு கேக்குறீங்க? ரொம்ப நல்ல பையன் இல்லை? ஆமா. ப்ளீஸ் அழாத. உன் சவுண்ட் ஸ்பீக்கரை கொஞ்சம் நிறுத்து. ஐயோ 5.1 சவுண்ட் சரோட அழுது தள்ளியே. ப்ளீஸ் அழாத 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 அழாத. ஐயோ இந்த லட்சணத்துல இந்த கோமதியை வேற காணோம். இப்ப என்ன பண்ணுவேன்? உன்னை தூக்கிட்டு வந்த அந்த அம்மா எங்க போய் தொலைச்சாலும் தெரியும். என்ன என்ன பாக்குற? இங்க பாரு, அம்மான்னு சொன்ன உடனே என்ன பார்த்து லுக்கு விடுற? இங்க பாரு, அங்க ஒருத்தி உன்னை தூக்கிட்டு இங்க வந்த பாரு, அவகிட்ட வச்சுக்கோ இந்த வேலை எல்லாம். அந்த ஒட்டகத்தை வேணா நீ அம்மான்னு நினைச்சுக்கோ. ஐ அம் நாட் யுவர் மம்மி. நான் உன் அம்மா இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் அழுவாத. ஏய் ஸ்னேகா, என்ன இது வரைக்கும் நான் குழந்தைய ஹேண்டில் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு அழகா தாலாட்டலாம் பாடிட்டு இருக்க? என்னடி சொன்ன? நான் தாலாட்டு பாடுறேனா? இது ஒப்பாரிடி. ஒப்பாரியா? எதுக்கு? என்னமோ சொல்லுவாங்களே, வேலையில போற ஓனான புடவைகளும் எடுத்து விட்டுக்கிட்டு. ஏய் புடவை இல்லடி, வேட்டி. பாய் முடி. ஆம்பளைக்கு வேட்டினா நமக்கு புடவை தானடி. ஏய் நீ தானே சொன்ன செல்லம்மாவை பழி வாங்கணும் குழந்தைய தூக்கணும். இப்ப பழி வாங்கு. ஏடி பழி வாங்குற மாதிரி குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க, எப்படி அழுது பாரு. ஏடி குழந்தைய கொண்டு வந்தா சரி, கொண்டு வந்து நம்ம காலையில எடி வைப்பேன். வேற காரியம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருக்கலாம்ல. இப்போ என்னடி கெட்டு போச்சு? குழந்தை நம்ம கையில தானே இருக்கு. என்ன கெட்டு போச்சா? எனக்கு கொஞ்சம் நல்லா பாரு, நீ கொண்டு வந்து குழந்தை இதானா? ஐயோ ஸ்னேகா, அந்த குழந்தை தாண்டி. அந்த குழந்தையே தானா? இத மூஞ்சி கொஞ்சம் நல்லா பாரு. அவர் மூலமா வந்த குழந்தை இது. வேணும்னா இத கொஞ்சம் நீ கிள்ளி பாரு, உன்னை தேடி வந்து உத பாரு. ஓ, அதுல அப்படி ஒரு விவகாரம் இருக்கும். விவகாரம் இல்லடி, வில்லங்கம். இப்ப அந்த ஆளுக்கு இந்த குழந்தை மேல அந்த ரத்னா சென்டிமெண்ட் வேற வந்துருச்சு. ஐயோ கடவுளே, இனிமே காலத்துக்கும் இதுக்கு பால் கரைச்சு கொடுத்து கக்குசு கழுவ வேண்டியதுதான். ஐயோ என்னால முடியாதுப்பா, அதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன். என்ன மாட்டி விட்டுட்டு நீ தப்பிக்க பாக்குறல்ல. டோன்ட் வரி, உன்னை நான் காப்பாத்துறேன். அப்புறம் இது அழற நேரம் பார்த்து நீ ஓடி ஒளிச்சுப்பியா? ஏய் அதெல்லாம் இல்ல, இப்போ குழந்தைய ஒரே அடியா ஒளிச்சுக்கட்டி அனுப்புறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப அவர் வந்து நான் என்ன பண்ணட்டும்? ஏய் குழந்தைய வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடு. ஏய் அதெல்லாம் ஒத்து வராது. அவருக்கு யார் பதில் சொல்றது? ஏய் அழாத 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 சொல்றேன்ல, அழாத. ஸ்னேகா ஸ்னேகா, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பொறுமையா நான் சொல்றது கேளு. கோயில்ல இருந்து குழந்தைய கொண்டு வரும்போது உன் ஆளு நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? குழந்தையோட அப்பா அம்மா வந்தா அவங்களோட அனுப்பி வைங்கன்னு சொன்னாரு. சொன்னாருல? ஆமா. வந்துட்டாங்க. நிஜமாவா? எப்படி வருவாங்க? நிஜமான அப்பா அம்மானா அந்த செல்லம்மாவும் வடமறையும் தான் வரணும். அவங்க அவங்க இப்ப எங்க? இது செட்டப். எங்க? அங்க. ஏய் இதுக்குதான் குழந்தையோட அப்பா அம்மாவை நடிக்க நீ கூட்டிட்டு வந்த ஆளுங்களா? அப்போ இதுங்க கிட்ட தான் குழந்தையோட அப்பா அம்மான்னு சொல்லி குழந்தை கொடுத்து போறியா நீ? ஆமா. எங்க இருந்து புடிச்சீங்களா? பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வந்தா உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிடும் தான் அடுத்த ஏரியால இருந்து கூட்டிட்டு வந்த.
டயலாக்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கேக்குறியா? ஐயா, பூஜை சாமான் வாங்கிட்டு வர வரைக்கும் குழந்தை பத்திரமா கார்ல இருக்கட்டுமே வச்சுட்டு போனோம். வந்து பார்த்தா குழந்தையும் இல்ல, காரும் இல்லையா? எப்படி இருக்கு என் டயலாக்? இதுகளை பார்த்தே நான் ஷாக் ஆகி நிக்கிறேன். இதுல இது ரெண்டுக்கும் பேசுற வசனத்தை வர நான் கேட்கணுமா கோமதி? ஸ்னேகா, உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? இவங்க எங்க அப்பா இருந்த ஏரியால தான் இருந்தவங்க. இவன் இல்ல பெயிண்ட் அடிக்கிறவன், அந்த அம்மா இல்ல டாய்லெட் எல்லாம் கழுவுறவன். வேணும்னா நீ மோதி பாரு. ஐயோ, ஆமா ஸ்னேகா, அங்க பெயிண்ட் வாசனைனா இங்க பெனாயில் வாசனை அடிக்குது. இதுங்களை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சு அவரே ஏமாத்த பாக்குறியே, இது நடக்கிற காரியமா? ஷோ, இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. நான் கேட்டப்ப டிராமா ஆர்டிஸ்ட் சொல்லி கால் ஷீட் காஸ்டியூம்னு பேசினாங்க. ஆமாமா, நாங்க நல்லா நடிப்போம், சொதப்பவே மாட்டேன். முத கோட்டிங்களை மிஸ் பண்ணாலும் அடுத்த கோட்டிங்களை கவர் பண்ணிடுவேன். ஆமாம்மா, நானும் அப்படிதாம்மா. ஆசிட் போட்டு கழுவின டாய்லெட் மாதிரி பளிச்சுன்னு நடிப்பேம்மா. என்னடி இதெல்லாம்? அந்த ஆள் கோட்டிங்கிறா, அந்த அம்மா ஆசிட்ங்குது. எல்லாம் இத பாருங்க, இன்னொரு தடவை உன் வாயில பெயிண்டிங்ன்ற வார்த்தை வரக்கூடாது, உன் வாயில ஆசிட்ங்கிற வார்த்தை வரவே கூடாது, புரிஞ்சுதா? அப்படிலாம் இல்லைங்கம்மா, சும்மா பட்டி பார்த்து சுண்ணாம்பு படிச்ச செவராட்டம் பளிச்சுன்னு நடிக்கிறேங்கம்மா. ஐயோ, கொஞ்சம் பேசாம இருயா. ஸ்னேகா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு 2 நாள் டைம் கொடு. இவங்க 2 பேரையும் ஃபெனாயில் போட்டு கிளீன் பண்ணி பக்காவா ரெடியாக்கி பளிச்சுன்னு கொண்டு வந்து நிறுத்துறேன். கோமதி, ஐயோ, இந்தாப்பா நைனா, இந்த வாடகை பணம் 1.5 லட்ச ரூபாய் மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ஏன் இப்போ என்கிட்ட கொடுக்குறீங்க? நீங்களே வச்சுக்கோங்க, கேட்கும்போது கொடுத்தா போதும். 2 பிள்ளைங்களுக்கு தான்ப்பா சேர்த்து வைக்கிறேன். நீ கேட்கும்போது நான் கொடுத்துட்றேன். காலையில் மதுமிதா வந்து செல்லம்மா கிட்ட பணம் கட்டி சண்டை போட்டா இல்லை, நீ உடனே ரோஷப்பட்டு இந்த பணத்தை தூக்கி கொடுத்துடாத. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். அமுதாவுக்கு நீ பணம் கொடுத்தல்ல, அதில் ஏதோ வீடு வாங்கிட்டாளாம். அந்த வீட்டுக்கு ஏதோ ஆல்டர் கீல்டர் பண்ணணுமா, அதுக்கு பணம் உடனே கேள்விப்பட்டேன். அவ செல்லம்மா கிட்ட வந்து கண்ணை கசிக்கிட்டு வந்து பணத்தை கேட்டாள்னா நீ உடனே ஆஹா என் தங்கச்சின்னு சொல்லி பணத்தை எடுத்து கொடுத்துடாதீங்க. அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை சித்தப்பா. நடத்துல பாடத்தையே நடத்திட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் எதாவது சொன்னேன் என் மேலே மட்டும் கோவப்படு. நான் சொல்கிற நல்லது எதுவும் காதில் விழாதுப்பா. சொல்கிறது இந்த காலத்தில் யார் கேட்குறாங்க? எப்படியா போவாங்க. ஆட்டோ சவுண்டு கேட்குது, யாருன்னு பாருங்க. பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். நைனா, வேணா ஆட்டோவில் வருது நைனா. யாரு சித்தப்பா? உன் பாசமங்கள் தங்கச்சி அமுதா. அமுதா நில்லு. எங்க வர? என்ன, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, என்னை யாரும் பார்க்க வராதீங்கன்னு. அப்புறம் ஏன் இங்க வந்து என் உயிர் எடுக்கிற? போ, கிளம்பு. சரி, அண்ணியை கூப்பிடுங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு கிளம்புறேன். உங்க அண்ணி இந்நேரத்துக்கு ஏதாவது டிவி ஸ்டேஷன்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பா, அங்க போய் பாரு. இல்ல ஆபீஸ்ல போய் பாரு. கிளம்புமா, கிளம்பு. ஏமா, அவன் தான் சொல்றான்ல, போயம்மா. என்ன சித்தப்பா எப்படி பேசுறீங்க? அண்ணன் தான் என் மேல கோவத்துல பேசுறாருன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு? சரி, இப்ப நீ எதுக்கு வந்திருக்க? அண்ணன் கொடுத்த பணத்துல ஏற்கனவே கட்டின வீட்டையே நாங்க வாங்கிட்டோம்.
கிரகப்பிரவேசத்தை வச்சிருக்கோம். அண்ணன் அண்ணி உங்களை எல்லாருமே கூப்பிடலாம் தான் வந்தேன். இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க எல்லாம் சொந்த வீட்டுல இருக்கீங்க, ஆனா என் புள்ள வடமலை இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்கா. தங்கச்சி நீ அவன் கொடுத்த காசுல வீட்டை வாங்கிட்டு கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுட்டு கிரகப்பிரவேச கார்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா இவன் நடக்கவும் முடியாம வேலைக்கும் போக முடியாம செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கான். அவன் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த நிலைமையில நீ செல்லம்மாங்கிட்ட இன்விடேஷன் கார்டு கொடுத்தான்னு வச்சுக்கோ, அவ சும்மா இருப்பாளா? என்னங்க அவளுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி இவனை போட்டு உயிர் எடுப்பா. இருக்கிற நகையெல்லாம் வச்சுதான் உனக்கு வீடு வாங்கி கொடுத்தாச்சு. இனிமே விற்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க 2 பேர் தான் இருக்கோம், வேணா வித்துட்டு போ. ஐயோ அண்ணன் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அவர் அங்க வந்தா போதும். அந்த வீடு அவர் கொடுத்த பணத்தை தானே சித்தப்பா வாங்கணும். எல்லாத்துக்கும் மேல எனக்குன்னு ஒரு 2 பேர் இருக்காங்க, என் மாமியாருக்கு தெரியணும். அதுக்காக தான் கூப்பிடுறேன். அண்ணா நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அங்க வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணு, அது போதும். என்னால வர முடியாது, போயிடு. இந்த பாருமா, நானே கஷ்டத்துல இருக்கேன். என் வீட்டு வாசல்ல நின்னு அழாத, போயிடு போ. அண்ணா பாரதிக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கொடுத்துட்டு போயிடுறேன். எதுக்கு? நீ எதுக்கு என் குழந்தைக்கு வாங்கி தரணும்? என் குழந்தைக்கு நான் வாங்கி கொடுப்பேன். போ. ஆடு பகை குட்டி உறவா? கிளம்பு. பாருமா, உங்களுக்கு எல்லாம் நான் அண்ணனா பிறந்து நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். என் குழந்தையாவது நிம்மதியா வாழ விடுங்க. போங்க, போன்னு சொல்றேன்ல. மகனே, 10 பைசாக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு 10 லட்சத்துக்கு அடி போட்டான். நல்ல காலம், நீ தெளிவா இருந்துட்ட. இனிமேலாவது புத்திசாலித்தனமா இருந்துக்கோ. ஏண்டாப்பா அப்படி முறைக்கிற? எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். எப்ப பாரு என்கிட்டயே சண்டை போடு. ஏன்னா ஏமாந்தான் நான் தானே, என்னதான் டபாய்ப்ப. எங்க வீட்டு கிரக பிரவேசம் பத்திரிகை கிடைச்சாங்க, கண்டிப்பா வாங்க.